கல்லீரலில் எவ்வளவு கொழுப்பு இருந்தாலும் கரைக்கும் அற்புத மருந்து ஒரு கைப்பிடி வாழ்வையே மீட்டுக் கொடுக்கும். கல்லீரல் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாகும். உணவுல கலந்துள்ள நச்சுப் பொருட்களை வடிகட்டி சுத்தப்படுத்துவது, இரத்தத்தை சீராக வைத்தல், ஜீரணத்திற்கு தேவையான பித்தத்தை தயாரித்தல், உடல் சக்தியை சேமித்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துதல், இப்படி ஒரு நாள்ல 100க்கும் மேற்பட்ட வேலைகளை கல்லீரல் அமைதியாக செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கல்லீரல் சிறிது பலவீனம் அடைந்தாலும் உடல் முழுவதும் சோர்வு, அஜீரணம், வாயு வீக்கம், உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரை மாற்றம் எல்லாமே பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட கல்லீரலை சுத்தமாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள ஒரு எளிய வழி என்று வைத்தியர்கள் கூறுவது, காலையில் புதியதாக ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 2 பூண்டு பற்களை சேர்த்து அரைத்து குடிப்பது. இதை காலியான வயிற்றில் குடித்து வந்தால் கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சு நிறைந்த கொழுப்புகள் கரைய தொடங்கும் என்றும் லிவர் ஃபேட் குறைய ஆரம்பிக்கும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு காரணங்களும் உள்ளன. புதினாவில் உள்ள மென்தால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலோட சூட்டை குறைத்து சுத்தம் செய்ய உதவுகிறது. கொத்தமல்லி இரத்தத்தை பூரணமாக சுத்தப்படுத்தி லிவருக்கு அதிக வேலை சுமை வராமல் காக்கிறது. இஞ்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி குறைக்கிறது. பூண்டு கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை உடைக்கும் அலிசின் என்ற இயற்கை மூலப்பொருளை கொண்டது. இவை எல்லாமும் நன்றாக செயல்பட்டு கல்லீரலை நாளுக்கு நாள் வலிமைப்படுத்துகிறது என்பதுதான் நிபுணர்கள் கருத்து. கல்லீரல் நம்ம உடம்புல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கல்லீரலை அடிக்கடி சுத்தி பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். கல்லீரலை சுத்தி பண்றதுக்கான ஜூஸ் தான் இது. ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கியது, இது 4ஐயும் மிக்சியில ஜூஸா அடிச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிச்சிக்கிட்டு வரலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம வாரத்துக்கு 2 நாள் எடுத்துட்டு வரையில கல்லீரலில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நேச்சுரலாகவே அதில் இருக்க நச்சுத்தன்மை உடம்புல இருந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். கல்லீரல் நம்ம உடம்புல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. கல்லீரலை அடிக்கடி சுத்தி பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். கல்லீரலை சுத்தி பண்றதுக்கான ஜூஸ் தான் இது. ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கியது, இது 4ஐயும் மிக்சியில ஜூஸா அடிச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிச்சிக்கிட்டு வரலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம வாரத்துக்கு 2 நாள் எடுத்துட்டு வரையில கல்லீரலில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நேச்சுரலாகவே அதில் இருக்க நச்சுத்தன்மை உடம்புல இருந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிரும்.